அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியை குவலயமெல்லாம் ஓங்குக. திருவருட் பிரகாசவல்ல பெருமான் எழுத்தளித்த சுத்தசன்மார்க்க நெறியினை தமது சொற்பொழிவுகள் மூலமாகவும் உரை விளக்க நூல்கள் மூலமாகவும் வெளியிட்டவர் தான் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் தயா விளக்க மாலை என்ற ஒரு அற்புதமான பதிகத்திற்கு உரை விளக்கம் எழுதி வெளியிட்டிருந்தார்கள். தயவு வாழ்வு 49 தொடர்ச்சி. இதற்கு உரை விளக்கம் அவர்கள் சொற்பொழிவாக ஆற்றியது 17/1/1982. இன்று சென்ற வார தொடர்ச்சியாக 44வது பாடலின் பின் 2 அடிகளுக்கு பொருள் காண்போம். கரியதன் கையும் நாசியும் ஒன்றாய் கலந்தொரு பொருளென உளபோல் பெரியனம் பெருமான் அருளுனம் உயிரும் பிரிவர கலந்துளதாமே என்பது முதல் 2 அடிகள். அரியனல் யோகி வாசிகை கொண்டு அத்துவித பொருள் அறிவன் உரிய நம் அருளாம் உணர்வது கொண்டு உயர் அனுபவம் பெறலாமே என்பது பின் 2 அடிகள் ஆகும். யானையின் துதிக்கியானது கந்தமும் பரிசமும் அறிய உதவும் ஒரே உறுப்பாக இருப்பதைப் போல இறைவனின் அருளும் நமது உயிருணர்வும் இரண்டற்ற ஒரு பொருளை இருப்பதை அறிந்தோம். இறைவனின் வடிவம் அருட்ஜோதி வடிவம், அவரது தன்மை அருளாகும். இன்று இறைவனே எழுத்தாகவும் எண்ணாகவும் உள்ள தன்மையை அறிவோம். இறைவன் அகண்ட ஆகாசம் முழுவதிலும் ஓம் என்னும் ஒளி வண்ணமாகவும் ஓம் ஓம் என்னும் ஒலி வடிவாகவும் விளங்கி கொண்டுள்ளார். ஓம் என்பதன் ஒளிநிலையே பேசாத எழுத்தாகவும் ஒலி நிலையே எண்ணாகவும் விளங்குகின்றது. ஓம் = அ + உ + இம் என பிரியும். அகரம் எங்கும் நிறை அகண்ட ஆகாச வடிவையும், உகரம் ஆகாசத்தில் சலனம் ஏற்படுவதால் உண்டாகும் ஒலி இயக்க காற்று நிலையையும், இம் என்பது ஒளிநிலையை மகரஜோதி நிலையை விளக்குவதாக அமைந்துள்ளது. எனவே ஓம் என்னும் அருட்பிரணவமே அருட்பெருஞ்சோதியாக எங்கனும் நிறைந்து விளங்க, ஓம் என்னும் பிரணவநாதமே ஒளிநிலையில் ஆகாச வெளிமுற்றும் ஒலித்து கொண்டுள்ளது. அகரம் எழுத்துக்களில் முதன்மையானது என்பர். அந்த அகரம் தோன்றுவதற்கு எது காரணமாக இருக்கிறதோ அந்த எழுத்தே முதல் எழுத்தாகும். அது ஒலிக்கப்படாத எழுத்து ஆகும். அது மௌன எழுத்து, ஊமை எழுத்து ஆகும். அகரம் எல்லா எழுத்துக்களிலும் முதல் ஒலியாக விளங்குகின்றது. எனவே அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என பாடினார் வள்ளுவப் பெருந்தகையார். உதாரணமாக ஆனா அ, ஆவண்ணா ஆ, கானா க, கவ்வண்ணா கவ், சானா ச, சாவண்ணா சா என்பன போன்றவை. எண்களெல்லாம் உகர ஒலியில் முடிவனவாகும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, மேலும் 20, 30, 100, 200, 600, 800 போன்றன மேல் 900, 1000 என முடியும் போது இம் என்னும் ஒலி நிலையில் முடிவடைகின்றது. அகரம் இறைவனின் வடிவம், உகரம் இறைவனின் தன்மை, மகரம் ஒளிநிலையாக விளங்குகின்றது. எனவே இறைவனின் வடிவம் ஆகாச வடிவை குறிப்பதால் எல்லா பிராணிகள், உயிரினங்கள் ஆகியவற்றின் தேக வடிவம் அகரமாகச் சொல்லப்படும். இதனாலேயே எறும்பும் தன் கையால் எண்சான் என்ற பழமொழி ஏற்பட்டுள்ளது. இறைவனின் வடிவம் அகரம் எழுத்தாகவும் அவரது தன்மை உகரம் எண்ணாகவும் சொல்லப்படுகின்றது. எனவே ஓம் என்னும் பிரணவம் எழுத்தாகவும் எண்ணாகவும் விளங்குகின்றது. ஓர் ஒலி ஒலிக்கப்பட வேண்டுமானால் அவ்வெண்ணம் எண்ணிய மாத்திரத்தில் மேலே விளங்கும் ஒளி நிலையில் இயக்கம் தொடங்கி அது ஒலி இயக்கமாக மூலாதாரத்திலிருந்து கிளம்பி இதயம், கண்டம் ஆகியவற்றை கடந்து மேலேறி மறுபடியும் கீழிறங்கி வந்து வைகரி வாக்காக வாய் வழியாக வெளிப்படுகின்றது. உள் விளங்கும் ஒளிநிலையே எந்த ஒரு ஒலிக்கும் ஆதாரமாகின்றது. எழுத்து என்ற சொல் வடமொழியில் அட்சரம் எனப்படும்.
அட்சரம் என்றால் அழிவற்றது, புதியது என்று பொருள். அ முதல் எழுத்து, ட்ச கடைசி எழுத்து, ரம் ருத்ரபீஜம் என்பது ஜோதி, நெருப்பு, தீவண்ணத்தை குறிக்கும். எனவே அட்சரம் இதயத்திலிருந்துதான் தோன்றியதாக கூறப்படுகின்றது. தமிழ் மொழி தெய்வீக உண்மையை உணர்த்த வந்தது. எனவே தமிழ் மொழியில் எழுத்தே இறைவடிவாக உருவமாகவும், எண் இறைவனின் தன்மையாக, உயிர் உணர்வாக, அரு உருவமாகவும் கொள்ளப்படுகின்றது. அ உ இம் அம் என உகரம் மறைபட்டுள்ளது. ஓம் என்பதன் உட்பொருள் அருள் என்பர். அருள் என்பது என்ன? மன அறிவே புலன் உணர்வோடு இதயத்திலிருந்தே கீழ்நிலையிலிருந்து செயல்படும்போது புலன் அறி மன உணர்வாக மட்டுமே விளங்குகின்றது. இம்மன உணர்வே சுத்தமாகிய மேல் நிலையிலிருந்து செயல்படும்போது அருளாக விளங்குகின்றது. மன அறிவு தேகப்பற்றுடையது, அருளறிவு தேகப்பற்று அற்றது. கீழ்நிலையிலிருந்து செயல்படும் வரை மன அறிவு நினைப்பும் மறப்பும் கொண்டதாக, நிலையான தன்மையற்றதாக விளங்குகின்றது. சிறிது நேரம் ஒன்றை பற்றி தொடர்ந்து நினைக்கும் ஆற்றல் இல்லாதது. சில அடியார்கள் இறைவனிடம் உன்னை மறவாத மனம் வேண்டும் எனவும், புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தை வழுவாதிருக்க வரம் தருவாய் எனவும் வேண்டிக் கொண்டனர். அப்படி புழுவாக இருந்தால் அதற்கு மன உணர்வு, சிந்திக்கும் அறிவு எங்கேயுள்ளது? அந்த ஒப்பற்ற மன அறிவு மனிதனுக்குத்தான் வழங்கப்பட்டுள்ளது. அப்படியும் மன அறிவு ஒன்றினால் மட்டுமே இறைவனை அறிந்து அடைந்து விட முடியுமா? எனில் முடியாது. மன அறிவு அமக்குவ வசத்தால் தேகப்பற்றில் தோய்ந்து அவத்தை பெற்று கொண்டே உள்ளது. மாயையின் காரணமான மனம் இன்ப துன்பங்களால் சஞ்சலம் அடைகின்றது. கேட்டவையெல்லாம் கிடைக்கவில்லையே என இயங்குகின்றது. அச்சமயத்தில் இம்மனம் எல்லாம் வல்ல இறைவனையும் கோபித்துக் கொள்கிறது. அருட்பாவில் வள்ளல் பெருமான், ஊடுதற்கோரிடங்கானே நுவக்குமுடமுள்ளதோ உன்னிடமும் என்னிடமும் ஓரிடமாதலினால் வாடுதற்கு நேர்ந்திடிலோ மாட்டாமையாலும் மனம் பிடியாமையினாலும் சினந்துரைப்பேன் சிலவே கூடுதற்கு வல்லவனி கூட்டியனை கொண்டே குலம் பேச வேண்டாமென் குறிப்பனைத்தும் அறிந்தாய் நாடுதற்கிங்கென்னாலே முடியாது நீயே நாடுவித்து கொண்டருள்வாய் ஞான சபாபதியே என திருவருட்பெருமையில் பாடியுள்ளார். எங்கும் நிறை பரம்பொருள் அணு அணுதோறும் உள் நின்று விளங்குகின்றார். நம்மிலும் பிரிவர விளங்கிக் கொண்டே உள்ளார். இவ்வாறு பிரிவர இரண்டற்று இருக்கும் தன்மையை அத்துவைதம் எனப்படும். ஆனால் மனம் மயங்கி பற்றுகளால் கட்டுண்டு கிடக்கும்போது இவ்வுண்மை தென்படுவதில்லை. தேகமே நாம் எனவும் இறைவன் வேறு எனவும் எண்ணுகிறோம். நமது முன்னோர்கள் கூட இவ்வாறு தான் இறைவன் வேறாக இருப்பதாக எண்ணி அவ்வாறுள்ள இறை பரம்பொருளை அடைவதற்காக பலவேறு முறைகளில் முயற்சி செய்தனர். ஞானயோகம், பக்தி யோகம், கர்மயோகம், மகாயோகம் என்னும் யோக நிலைகளை பின்பற்றினர். கடுமையான யோக சாதனைகளை மேற்கொண்டனர். சுவாச காற்றை கட்டுப்படுத்தி வாசிய முதுகெலும்பின் வழியாக ஓடச் செய்து முடிந்த நிலையில் கடவுள் ஒளியை கண்டடையலாம் என நம்பினர். அவ்வாறு முயன்றவர்கள் முடிவில் சமாதியில் ஒடுங்கி போயினர். இவ்வாறு புறத்திருந்து சென்று கடவுள் நிலையை அடைய எண்ணுவதே அறியாமையாகும். யோகம் என்றாலே ஒன்றுதல், கூடுதல், இணைதல் என்ற பொருள். வேறுபட்ட தனித்தனியான இரண்டு பொருளாக இருந்தால்தானே ஒன்றுவதற்கு இயலும். இறைவனும் நாமும் பிரியாத ஒன்றாக, இரண்டற்ற ஒன்றாக விளங்குவதால் பரம யோகமாக விளங்குகின்றது கடவுள் உண்மை. இக்கருத்தை திருவடி புகழ்ச்சியில் வரும் வரிகளால் அறியலாம். பரிபாக வேதனவரோதயானந்த பதபாவனம் பரமயோகம். இவ்வரிகள் திருவடி புகழ்ச்சியில் 28வது வரியாக அமைந்துள்ளது. இவ்வடிக்கு பொருள் விளக்கம் பின்னிருந்து முன்னோக்கி காண வேண்டும். இயற்கையாகவே இதனுடைய எண் சிறிய திருவடி புகழ்ச்சி உரை விளக்க புத்தகத்தில் 82 என அச்சாகியுள்ளது. இறைவனின் அருளும் நமது உயிர் உணர்வாகவே இருக்கின்றது. புற உடல் உயிருணர்வு எல்லாவற்றுக்கும் காரணம் உள்ளொளிர் அருள் ஒளியே ஆகும். இவ்வுண்மையை மேல் நிலையிலிருந்து ஒளி நிலையிலிருந்து நோக்கும்போதுதான் உணர முடியும்.
இவ்வுண்மையை உணராமல் அபக்குவத்தில் நாம் வேறாய் கடவுள் வேறாய் இருப்பதாக எண்ணி நாம் அவரிடத்து வேண்டுகின்றோம், முறையிடுகின்றோம். இவ்வாறு இறைவனின் அருள் வேண்டி வேண்டப்படுவதை அருட்பா வரிகளால் அறியலாம். அப்பா, நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். ஆறுயிர்கட்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும். எப்பாரும் எப்பதமும் எங்கணும் நான் சென்றே எந்தை நினதருட்புகழை எம்பியிடல் வேண்டும். செப்பாத மேனிலை மேற்சுத்த சிவமார்க்கம் திகழ்ந்தோங்க அருட்சோதி செலுத்தி இடல் வேண்டும். தப்பேது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும். தலைவ நினைப்பிரியாத நிலைமையும் வேண்டுவனே. இங்கு வேண்டிக் கொள்பவரும் வேண்டுமாறு செய்பவரும் அதனை ஏற்றுக்கொள்பவரும் ஒன்றான பரம்பொருளே அன்றி வேறல்ல. இது அனுபவ நிலை. புறச்சாதன அனுபவத்தின் பொருட்டு மூன்றாக கருதி கொள்ளப்படும். வேண்டும்போது நாம் தன்மையாகவும் இறைவனை முன்னிலைப்படுத்தி வேண்டுவதால் முன்னிலையாகவும் இவ்விரண்டும் அல்லாத பலர்க்கையாகவும் இறைவன் விளங்கி கொண்டுள்ளான். இலக்கணத்தின் கண் நாம், நான் என்பது தன்மையிடம் எனவும், நீ, நீங்கள், நீவீர் என்பது முன்னிலை இடம் எனவும், அவன், அவள், அவர்கள் என்பன பலர்க்கையிடம் எனவும் விவரிக்கப்படுகின்றது. இந்த மூவிடத்தும் மற்றும் மூன்று காலங்களிலும் நிறைந்து நின்று விளங்குபவர் ஏகமான பரம்பொருளே. இக்கருத்தை தன்மையும் முன்னிலையும் தானாய் படற்கையுமாய் என்னொழிவில் இன்புமாய் இன்பும் இது என்னாத வேதாந்த சித்தாந்தமே பிறவா வீடென்றான் ஓதாமல் வேதமுணர்ந்தோன் என்னும் ஒழிவிலொடுக்க பாடல் வரிகளால் அறியலாம். மூவிடத்தின் உள்ளும் நிலைத்து நின்று விளங்குகின்ற பரம்பொருளானவர் நான், எனது என்ற தற்போத உணர்வு நீங்கிய இடத்தில் இன்பமாகவும் விளங்கி கொண்டுள்ளார் என விவரிக்கப்படுகின்றது. இப்பாடலில் ஓதாமல் வேதமுணர்ந்தோன் என்று திருஞான சம்பந்தர் போற்றப்படுகின்றார். நான், எனது என்னும் பற்றுகளை தவிர்த்தவர்களின் உடலே ஒப்பற்ற இறை இன்பம் விளையுமிடமாகும் என்ற கருத்தை கீழ்வரும் பாடலால் அறிவோம். தானல்லர் தன்னதல்லர் தத்துவசாலத் தலைவர் மேனி சதா நந்தம் விளையுமிடம் யானைக்கை போலே இவருடம்பிற்போகமெலாம் பூசை இதனாலே சகம் பிழைக்குமென். ஒழிவிலொடுக்கம் 96 தத்துவ கூறுகளால் ஆனது கருவிகரண புற உடல். அவ்வுடலின் உயிரின் தலைவர் இறைவனே. இவ்வுண்மையை உணராது தேகமே நான் என எண்ணுகின்றனர் பக்குவம் பெறாத மனிதர்கள். நான், எனது என்னும் பற்றுகளை தவிர்த்து இறைவனின் அருளே நமது உயிர் உணர்வாக விளங்குகின்ற தன்மையை உணர்ந்த பெரியோர்களுக்கு செய்யப்படும் தொண்டுகளினால் உலகில் உள்ள சகல மக்களுக்கும் நலம் தரும் என்பது முன்னோர் முடிவு. இதனால் கோவில்களில் கடவுளரின் சிலை வடிவங்களுக்கு ஆயிரக்கணக்கில் செலவழித்து பூஜைகளும் அபிஷேக ஆராதனைகளும் நடத்துகின்றனர். அவற்றின் பலன்களெல்லாம் மக்களை வந்தடையும் என்று சொல்கின்றனர். இது சரியான கருத்து அன்று. ஜீவதேகங்களே கடவுள் ஆலயங்கள், ஜீவகருணையே தெய்வ வழிபாடு. ஆகையால் உண்மையில் ஜீவர்களுக்கு செய்யப்படும் உதவி, தொண்டு எல்லாமே இறைவனை சேரும். ஏனெனில் ஒவ்வொரு ஜீவராசியின் வடிவும் இறைவனின் திருவுருவம். அதன் உயிர் உணர்வு இறைவனின் அருள் தன்மை உள்நின்று விளங்குவது இறை அருள் ஒளி நிலையாகும். இதனாலேயே ஜீவதேவு வலியுறுத்தப்படுகின்றது. உணவு வழங்கி உயிர் விளக்கம் பெறச் செய்வது முதற்பணி. பின் உண்மைகளை எடுத்து கூறி அறிவு விளக்கம் பெறச் செய்வது அடுத்த பணியாகும். இதற்காகவே வடலூரில் சத்தியஞான தர்மசாலை கிபி 1867ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. தமிழாண்டில் பிரபவ வருடம் வைகாசி மாதம் 11ஆம் நாள் வியாழக்கிழமை குருவாரம் ரிஷப லக்ன நன்னாளில் தொடங்கப்பட்டது. இந்த நாளும் கிழமையும் மிகச் சிறப்பானதாகும். அருள் உண்மையை வழங்குவதாகவும் உள்ளன. பிரபவ என்பது தமிழ் ஆண்டுகளில் முதன்மையானது. மேலும் பிற என்பதே ஒரு தெய்வீக சிறப்பான சொல்லாகும். வைகாசி மாதம் ரிஷப மாதமாகும். ரிஷபம் அருட்சக்தியை குறிக்கும். 11 என்பது 10ஆக விளங்கும் நம் ஆன்மாவின் ஒன்றான அருட்பெரும் பதி ஆண்டவர் ஒன்றியதை உணர்த்துகின்றது. மேலும்
தமிழ் மொழியின் ஓ என்னும் பிரணவம் 11வது உயிரெழுத்து. இத்தினம் குருவாரமாய் அமைந்துள்ளது. குரு சிவபதியை சுட்டுவதாகும். இவ்வளவு பொருத்தங்களும் கூடிய நன்னாளில் தொடங்கிய தர்மசாலை தொடர்ந்து செயல்பட்டு உயிர் விளக்கப் பணியை செய்து வருகிறது. அறிவு விளக்கப் பணிக்காக தொடங்கப்பட்ட சாகா கல்வி நிலையம்தான் சரிவரச் செயல்படவில்லை. ஆனால் இன்று சின்மயபுரத்தே தயவு ஆலயமும் தயா தர்மசாலையும் தோன்றி வளர்ந்து செயல்பட்டு கொண்டே உள்ளன. தர்மசாலை சோறு வழங்கும் இடமாக மட்டும் ஆகிவிடக்கூடாது. வயதானவர்களுக்கும் உழைத்து உண்ண முடியாதவர்களுக்கும் உணவு வழங்குதல் வேண்டும். அறிவு விளக்கப் பணிக்கு தயவு ஆலயத்தில் எந்த அளவிற்கு சத்திசாரப் பணி நடைபெறுகிறதோ அந்த அளவிற்கு அங்கு விளைவு ஏற்படும். இன்று நமக்கு தயவு என்னும் ஓர் ஒப்பற்ற சொல் கிடைத்து உள்ளது. தயவு கடவுள் உண்மையையும் நமது உண்மையையும் விளக்க வந்தது ஆகும். கடவுளின் பெயர் என்ன என்றால் கடவுள் என்றுதான் சொல்லுவர். கடவுள் என்பதன் பொருள் எல்லாவற்றையும் கடந்து உள்ளின்று விளங்குவோர் என்பர். இது முழுமையான பொருள் அன்று. தயவு என்பதில் மெய்யறிவாகவும் கடவுளான்மாவாகவும் தய என நம்மில் விளங்க புற உடல் புற உலக காரியப்பாடுகள் எல்லாம் என செயல்படுகின்றது. தயவு என்ற சொல் அகவலில் 7 இடங்களில் வந்துள்ளது. என்ற எழுத்தே தமிழ் மொழியில் 7வது எழுத்து. 7 என்பது 6 ஆதாரங்களை கடந்த 7வது நிராதாரத்தை குறிக்கும். இறைவனுக்கு வழங்கப்பட்ட எத்தனையோ கற்பனை பெயர்களெல்லாம் முழு உண்மையை காட்டிக் கொடுக்கவில்லை. இன்று தயவுதான் முழு உண்மையை காட்டிக் கொடுப்பதாக உள்ளது. இக்கருத்தை கற்பனையின் வெற்றி கடவுள் தயவுகான் தற்போதம் நீக்கும் தமிழ் என்னும் தயவு குரலால் அறியலாம். முழுமையான அறிவு அருள் அனுபவம் பெறும் உத்தேக சித்தியை வழங்குவதாகவும் உள்ளது. ஞானதேகம், பிரணவதேகம், சுத்த தேகமாகும். இவ்வாண்டு தைப்பூச விழாவின் போது இங்கிதமாலை புத்தக வடிவில் வெளிவருகின்றது. இப்புத்தகத்தின் மேலட்டை படத்தில் தயவு செய் தயவு என வழங்கப்பட்டுள்ளது. இதன் பொருள் என்னவெனில், நாம் இறைவனிடம் தயவு செய் என வேண்ட அவர் நம்மை செய் தயவு என சொல்வது சுட்டிக்காட்டப்படுகின்றது. இதனால் தயவினால் தயவை பெற இயலும். நாம் ஜீவதயவோடு வாழ்ந்தால் கடவுள் தயவை பற்றி எக்காலும் நித்தியமாக வாழ்ந்திடலாம். இங்கிதமாலை வள்ளற்பெருமானால் திருவொற்றியூர் என்னும் தலத்தில் பாடி அருளியது. இப்பாடல்களிலெல்லாம் ஆன்மத் தலைவி இறைவனிடம் தன்னுடைய ஐய வினாக்களை வினவ அதற்கு இறைவன் பதிலளிப்பதாக அமைந்துள்ளது. இந்நூலின் ஒவ்வொரு பாடலும் முக்கியமானதாகும். அவற்றில் 101வது பாடல் மிகச்சிறப்பு வாய்ந்ததாகும். அந்த பாடலையும் பொருளையும் காண்போம். செம்பொன்மொழியார் முன்னரெனைச் சேர்வீரன்கோத் திருவொற்றியம்பார் சடையீருமதாடலிரியே அன்னருள் வேண்டுமென்றேன் வம்பார் முலையாய் காட்டுகின்றா மன்னும் பொன்னாரம்பலத்தே எம்பால் வாவென்றுரைக்கின்றார் இதுதான் சேடி என் நேடி. ஓர் இங்கிதமாலை செய்யுள் மூலமாக வள்ளல் அடிகளின் மரணமில்லா திரிதேக சிற்றிப்பேற்றின் இரகசியம் நன்கு அறிந்து கொள்ள முடிகின்றது. பிற்காலத்தில் வள்ளலாருக்கு ஏற்பட இருக்கும் இறைமய வாழ்நிலை உலகம் இதுவரை அறியா இரகசியமாய் இருந்து கொண்டுள்ளது. இதில் அடங்கியுள்ள உண்மையை தெளிவோம். கடவுள் கலப்பு தனக்கு நல்லோர் காணும்படி அவர்கள் முன்னிலையில் ஏற்படுமா என கேட்கின்றார். உடன் பதில் கிடைக்கும் முன் அவரது ஆடல் இரகசியத்தை அறிவிக்க வேண்டுகின்றார். அதற்கு நீ மன ஒருமையோடு பொன்னம்பலத்திற்கு வா என பதில் அளித்து மேல் ஒன்றும் சொல்லாது இருந்து விடுகிறார் ஆண்டவர். அம்பலம் உற்று திரிதேக உண்மையை கண்டுகொண்டார். அனுபவத்தில் பெற்று உலகுக்கும் உண்மையை வெளியிட்டார். ஆனால் அவரது கடவுள் கலப்பு என்ன, எப்படி என்று வெளியுலகம் அறியா வண்ணம் சித்திவளாக அறையில் ஏற்படச் செய்தது திருவருள். முத்தேக சித்தி கொண்டு நிலவும் உண்மை உலகில் சுத்த சன்மார்க்கம் விளங்கும் காலத்தில்தான் வெளியாக்கப்பட வேண்டியிருந்தது. ஆகையால் தான் அப்படி மறைவில் நிகழ்த்தப்பட்டது அவ்வுண்மை அன்று. உரிய காலத்தில் உலகம் அவரையும் அவரது திரிதேக சித்தி பேரின்ப வடிவையும் காண உள்ளது. இதை பற்றிய விளக்கம் நம் இங்கிதமாலை அருள் உரை நூலில் கண்டுகொள்ளலாம். தயவு. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. தயவு.